இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய தலைப்பு பொதியூடாக இன்று என்ன விடய பரப்பை நாங்கள் பேசப் போறோம் என்றால், இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து அதிகரித்து வருகின்ற நவநாகரிக மோகத்திலே இந்த வீட்டு விசேஷங்கள் எல்லாம் ஆடம்பரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஆடம்பரமாகும் வீட்டு விசேஷங்கள் அத்தியாவசியமா அவசியமா என்கிற விடய பரப்பை தான் நாங்கள் இன்றைய நாளில் எடுத்திருக்கிறோம். இன்று பலரும் ஆடம்பரமான வாழ்வியலைத்தான் நாங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருமே விரும்புவதும் அதைத்தான். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துவிட்டு தான் செல்ல வேண்டும் இந்த பூமியில் இருந்து என்று எல்லோரும் மனதளவிலே ஆடம்பரத்தை மட்டுமே நோக்காக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு ஏற்க வருவாய் அல்லது வருமானம், அதற்கான நிதி நிலைமை எங்களிடம் இருக்கிறதா என்பது கூட இன்றைய காலகட்டத்திலே பலருக்கும் கேள்விக்குறி. வசதியானவர்களை விட்டு விடுவோம், அவர்கள் ஏதோ வசதி இருக்கிறது செய்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த மிடில் கிளாஸ் அல்லது நடுத்தர வர்க்கம் என்று சொல்லுகின்ற பலர் தங்களிடம் காசு இல்லை என்றாலும் பக்கத்து வீட்டுக்காரர் நன்றாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு விசேஷங்களை செய்து வைக்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை அணிகிறார்கள், நல்ல விசேஷமாக அந்த கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறார்கள். நாங்கள் ஏன் கொண்டாடக்கூடாது, நாங்களும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி குடும்பத் தலைவனுக்கு பலர் வீடுகளிலே குடைச்சல் கொடுப்பார்கள். கொடுத்த ஒரு விதத்திலே வட்டிக்கு பணத்தை வேண்டியோ அல்லது வங்கியில் லோனை போட்டோ அல்லது வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகளிடம் மீட்டராக கறந்தோ கூட காசுகளை வேண்டியோ ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் விசேஷத்தை நடத்திவிட வேண்டும் என்கிற ஐங்கலாய்ப்பு தான் இன்றைய காலகட்டத்திலே இருக்கிறது. இந்த சொற்கள் அல்லது இந்த கதைகள் பலருக்கு மன நெருடல்களையும் மன வருத்தங்களையும் தந்தாலும் மன்னித்துத்தான் நீங்கள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது வாழ்க்கையினுடைய நடைமுறையில் நடக்கின்ற யதார்த்தத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்லவில்லை, பெரும்பாலும் இவ்வாறான சம்பவங்கள் இன்று என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இயந்திரமயமான வாழ்க்கை. முன்னைய காலம் என்றால் ஒரு விசேஷம் வீட்டில் வருமாக இருந்தால், ஒரு திருமணமாக இருந்தால், அல்லது ஒரு பூப்புனித நீராட்டு விழாவாக இருந்தால், அல்லது வேறு எந்த விசேஷமாக இருந்தாலும் ஒரு கிழமை ஒரு மாதத்துக்கு முதலே உறவுகள் ஒன்று கூட தொடங்கி விடுவார்கள். பலகார சூட்டிலிருந்து உபசரிப்புகளிலிருந்து கொண்டாட்டங்கள், அதாவது ஒருவருக்கொருவர் கதை பேசுவதிலிருந்து மாமன் மச்சான் அக்கா தம்பி பெரியம்மா பெரியப்பா சித்தி என்று எல்லோருக்குமே தகவல்கள் தொலைபேசி கூட இல்லாத காலம். அதை யோசிக்க வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொலைபேசி இல்லாத காலத்தில் வாய்மொழி தகவல்கள் அல்லது யாரும் போறவரிடம் சொல்லிவிட்டு அவர்களை அந்த காலத்திலே அந்த நேரத்துக்குள்ளே வர வைத்து அவ்வாறு கொண்டாட்டங்கள் எல்லாம் கொண்டாடப்பட்ட காலம். அவ்வளவு தூரத்துக்கு பெருமையாகவும் எங்களுடைய பண்பாடையும் எங்களுடைய கலாச்சாரத்தையும் பறைசாற்றி எங்களுக்கான தனியான ஒரு விருந்தோம்பல் முறையை கைக்காண்ட ஒரு பரம்பரையில் வந்த நாம் இன்று இந்த திருமண விசேஷங்கள், பூப்புனித நீராட்டு விழாக்கள் அல்லது எங்களுடைய விழாக்களிலே, வீட்டு கொண்டாட்டங்களிலே வரவேற்புக்கு யாரை விடுகிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது மண்டபத்தில் நாங்கள் திருமண வைபவத்தை வைக்கிறோம், அல்லது ஒரு பூங்காவிலே திருமண வைபவத்தை வைக்கிறோம், அல்லது ஒரு ஹோட்டலிலே வைக்கிறோம் என்றால் அங்கு வரவேற்பாளர்களாக நிற்பது யார் என்றால் அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள். அதுதான் இன்று காணப்படுகின்ற உண்மைத்தன்மை. ஏனென்றால் நாம் சொந்த பந்தங்களை மதிக்கிறோம் மதிக்கவில்லை என்பதற்கு அப்பால் எங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு ஒரு வருகிறார் என்றால் அவரை வரவேற்பது எங்களுடைய கடமை, அல்லது எங்கள் சார்ந்து இன்னொருவருடைய கடமை, என் குடும்ப உறுப்பினருடைய கடமை. அதை நாங்கள் மெத்தன போக்காக என்று பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால் ஆடம்பரங்கள் அதிகரித்து விட்டது, அலங்காரங்கள் கூடிவிட்டது. வீட்டிலே ஒரு விசேஷம் என்றால் வீட்டில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் இன்று அலங்காரம் தங்களை செய்கிறார்கள். மேக்கப்போட டைம், அவை அங்கே விருந்தினர்களை வரவேற்பதற்கு டைம் இருக்காது. மேக்கப்படணும், தங்களுக்கான அலங்காரங்களை செய்யணும், தேவையான ஆடம்பர எந்த ஒரு வேலையும் அவர்கள் வேறு வேலை பலகாரச்சூடோ அல்லது எந்த ஒரு விடயங்களும் அவர்களுக்கு இல்லை. என்னால் எல்லாமே இன்று காசு கொடுத்தால் ரெடிமேடாக இருக்கிறது. மண்டபத்தில் எல்லாம் டிப்டாப், ஐயர்லேருந்து எல்லாமே சகலமே ரெடியாக இருக்கும். இவர்கள் மேக்கப் போட்டு இருப்பது மட்டும்தான் வேலை. அதிலும் அந்த மேக்கப் கலையக்கூடாது என்ற எண்ணமோ தெரியாது. வருகின்ற விருந்தினர்களை வரவேற்பது கூட, சிரிப்பதற்கு கூட அவர்களுக்கு முகத்திலே அந்த சிரிப்பு கூட வராது. லிப்டிக் கலைந்து விடுமோ என்ற எண்ணமோ தெரியவில்லை. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு ஏசியில இருந்து கொண்டு அப்படியே ஃபோன், விசேஷத்துக்கு போனாலும் தங்களுடைய விசேஷத்திலேயே ஃபோனை பார்த்து அல்லது தங்களுடைய எடுக்கிற படங்களை போஸ்ட் பண்ணி கொண்டிருப்பதான் வேலையாகவே இருக்கிறது பலருக்கும். சொந்தக்காரர்கள் கதை கேட்டால் கூட கடமைக்கு பதில் சொல்கிற நிலைமையாக இருக்கிறது. இவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய வாழ்வியலுடைய தன்மைகள் மாறிக்கொண்டிருப்பது என்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆகவே வருபவர்களும் என்ன பொம்மைகளாகத்தான் இருக்கிறோம். அதாவது விசேஷத்துக்கு போறவர்கள் எப்படி நடக்கப்படுகிறார்கள், பொம்மைகளாகத்தான் இருக்கும். வருகிறார்கள், போகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், படம் எடுக்கிறார்கள், போகிறார்கள். இன்று இன்னொரு விடயத்தை இங்கே கவலைக்குரிய விடயம், படத்தை கூட எடுக்காவிட்டால் கூட யாரும் கேட்கறதுக்கு ஆதி இல்லை. அப்படியே தங்களை மதிய சாப்பிட நேரமா, திருமண வயமா, சரி வாரார்கள், அப்படி இருந்து டாக்டர் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்படியே கேக்கையோ ஏதோ சாப்பிட்டு அப்படியே ஃபோட்டோ கூட எடுக்கிறதுக்கு கேட்க மாட்டேன் முருதன். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அங்கே பிஸி எல்லாரும். அப்போ உடனே போய் விருந்து யாரை வர இல்லை, எல்லாம் செல்ஃப் சர்வீஸ் போட்டு சாப்பிட்டு அப்படியே
வீட்டுக்கு கிளம்ப வேண்டியான் கண்டும் காணாமல் சில ரோடி தப்புவார்கள். என்ன அலுவலகத்தில் வேலை இருக்கும், பிரச்சனை இருக்கும், குடும்ப சோழி, ஃபோட்டோ அது ஃபோட்டோ எல்லாம் அவள் கண்டுட்டு இருந்தேன் யாராவது ஒரு ஆள் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் விசேஷங்களை என்று இப்படி அவசரமாக என்ன சொல்வது ஆடம்பரமாகவும் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் இங்கே பேசியாக வேண்டும். அது மட்டுமில்லாமல் இன்று பல விதமான விடயங்கள் இங்கே அரங்கேறுகிறது. திருமண வைபவங்கள் ஒரே மாதிரி பலரும் ஆடை அணிகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இப்பொழுது ஒரு திருமணம் என்றால் அந்த ஃபேமிலியிலே வந்து ஒரு பச்சை கலர் ஆடை எடுக்கிறார்கள், எல்லோருமே பச்சையில் நிற்பார்கள். அதாவது என்ன சொல்வது, அதற்கான செலவை பாருங்கள். அடுத்த ஒரு ஆடம்பரமான செலவு, ஒரு என்ன சொல்வது, ஒரு காட்டடிப்பதிலிருந்து, ஒரு சேலை எடுப்பதிலிருந்து, அல்லது ஒரு வேட்டி சாட்டை எடுப்பதிலிருந்து எல்லாவற்றுக்கும் அதிகமான பணத்தை செலவழித்து மற்றவர்களை விட, அல்லது பக்கத்து வீட்டுக்கார், அல்லது என் மாமனுடைய மகளை விட இவர்களுக்கு செய்ததை விட கூடுதலாக நாங்கள் செய்துவிட வேண்டும் என்று வட்டிக்கு பணம் எடுத்து எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பின்பு செலவு செய்ததை நினைத்து ஏங்கி அதை கட்ட முடியாமல் தவிக்கின்ற பல அப்பா அம்மாமாருடைய நிலைமைகளை நினைத்து கவலைப்பட வேண்டியதை தவிர வேறொன்றுமில்லை. ஏனென்றால் மாற்றம் மாற வேண்டும், மாற்றங்கள் எங்களுடைய மனதில் வர வேண்டும். ஏனென்றால் முன்னைய காலங்களிலே எல்லாம் வீடுகளில் தான் கொண்டாட்டங்கள், உபசரிப்புகள், எல்லா உறவுகளும் ஒன்று கூடி ஒரு பிரச்சனை என்றால் அவர்களை சமாளித்து அந்தந்த நேரத்தில் எல்லாவற்றையும் சரி செய்கின்றவர்களாக வரவேற்பிலிருந்து உபசரிப்பிலிருந்து எல்லாமே சிறப்பாக கவனிப்பாக வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கின்ற அளவுக்கு விருந்து உபசாரங்கள் இருக்கின்ற காலமாக இருக்கும். இன்று ருசிக்காகவும் அழகுக்காகவும் கௌரவத்துக்காகவும் உணவுகள் வந்து தட்டுகளிலே அடுக்கப்பட்டிருக்கும். விருப்பம் என்றால் நீ அதை எடுத்துக்கொள், இதை எடுத்துக்கொள், எல்லா உணவும் இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ 2-3 வெரைட்டிஸ் எல்லாம் உணவெல்லாம் அடுக்கியிருக்கும். காசை கொடுத்தால் சரி எல்லாம் நடக்கும். ஆனால் அதனுடைய அன்பும் இல்லை, குடும்ப உறவுகளுக்கான ஒற்றுமைகள் இல்லை. சில வேளைகளிலே நெருங்கிய உறவுகள் கூட அந்த நேரத்திலே சாப்பாடு டைமுக்கு வந்து போன தருணங்கள் தான் இன்று பல விசேஷங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நாங்கள் கவனத்தில் எப்பொழுது எடுக்கிறோமோ அல்லது எப்பொழுது இந்த விடயங்களை சிந்திக்க தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய உறவுகள் மேம்படும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே சொல்லித்தான் ஆக வேண்டும், இல்லையா திவ்யா? நிச்சயமாக இன்றைக்கு இந்த வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே நவநாகரிக போக்குகளினுடைய மோகங்களும் அல்லது இந்த ஆடம்பரத்தின் மேலே கொண்டிருக்கக்கூடிய ஆசைகளும் மற்றது இந்த சமூக வலைத்தளங்களிலே எங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம் அல்லது எங்களை பகிர்ந்து கொள்ளும் போது எங்களை மற்றவர்கள் எவ்வாறு லைக் செய்கிறார்கள், ஷேர் செய்கிறார்கள், அந்த வீடியோக்களுக்கு வரக்கூடிய லைக்குகளுக்காகவே இன்றைக்கு நடக்கக்கூடிய விழாக்கள் சரி, பண்டிகைகள் சரி, நாங்கள் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்கள் அத்தனையுமே பெருமளவிலான ஆடம்பர போக்கிலே இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவர்கள் அப்படி செய்து விட்டார்கள், இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், அவர்களை போல நாங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களினுடைய வங்கி கணக்கிலே இருக்கக்கூடிய சேமிப்பு பணத்தையும் மிஞ்சி கடன்களை வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி, பேங்க்ல கடன் லோன் எடுத்து என்று சொல்லி அது என்னன்னு சொல்ல, ஒரு நாள் கொண்டாட்டத்திற்காக நாங்கள் எங்களினுடைய வாழ்நாளையே அடகு வைப்பதான முயற்சியாக இன்றைய இந்த கொண்டாட்டங்கள் இருந்து விடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீர்கள் சொன்னால் இந்த திருமண விழாக்கள் எல்லாம் இன்றைக்கு ப்ரீ ஷூட்ன்னு ஒன்று சொல்றாங்க, போஸ்ட் வெட்டிங் ஷூட்ன்னு ஒன்று சொல்றாங்க. பிறகு பார்த்தா இந்த கருவுற்று இருக்கிற காலத்துல வந்து மகப்பேற்று காலத்துல இருக்கக்கூடிய மெட்டர்னிட்டி ஷூட்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், பிறகு டிவோர்ஸ் ஆன ஒரு ஷூட் எடுத்து போடுறாங்க, லவ் சக்சஸ் ஆயிட்டுதுன்னு சொன்ன ஒரு ஷூட் எடுத்து போடுறாங்க, பிரேக்கப் ஆயிட்டுதுன்ற ஒரு ஷூட் எடுத்து போடுறாங்க. என்னத்தை இந்த சமூக ஊடகங்கள்ல நாங்கள் பகிர்கிறோம் அல்லது எந்த விடயத்தை இந்த சமூக ஊடகங்களுக்கு கொடுக்கிறோம் என்ற ஒரு புரிதல் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதனை செய்து கொண்டிருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆடம்பர மோகம் என்பது இன்றைய எங்களினுடைய விழாக்களினுடைய பாரம்பரியத்தை சிதைத்து விட்டது என்று கூறலாம். எனக்கெல்லாம் தெரிந்து முன்னரெல்லாம் திருமணம் என்பது பல மாத ப்ரோசஸா இருக்கும். அதாவது பல மாதங்கள்ல வந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு நாள் கொண்டாட்டமாக இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அது வந்து முன்னரே ஒரு மாதத்திற்கு முன்னரே உறவினர்கள் எல்லாம் வருகை தந்து வீட்டுல கூட்டு குடும்பமா இருந்து இவ்வாறு அந்த விழாக்களை முன்னெடுப்பதற்கான முறைமை என்பது ஒரு மாத காலமாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தால் இந்த திருமண வைபவம் என்பதே ஒரு கிழமை திருமண வைபவமாக அல்லது ஒரு மாத திருமண வைபவமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால் ப்ரீ வெட்டிங் ஷூட் என்ற ஒரு கொஞ்ச காலம், பிறகு பார்த்தா கல்தி ஃபங்க்ஷன் அண்டிகினம், மெஹந்தி ஃபங்க்ஷன் அண்டிகினம், இப்படி வந்து இதுவெல்லாம் எங்களினுடைய திருமண விழாவை கொண்டாடுவதற்கான பாரம்பரியங்களா என்று எங்களை சிந்திக்கக்கூடிய வகையிலே வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு வந்து இந்த
இன்றைக்கு இருக்கக்கூடிய இலங்கை பொருளாதார சூழல் நிலையிலே வந்து பார்த்தீர்களான்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய செலவு முன்னமெல்லாம் ஒரு 1000 ரூபாய் என்பதுவே பெரிய காசாக இருந்தது. என்னன்னு சொன்னால் எங்களால் அந்த 1000 ரூபாய்க்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட சாமான வாங்கக்கூடிய நிலைமை இருந்தது. அத்தியாவசிய செலவுகள் என்பது குறைவாக இருந்தது. அடிப்படையில் நாங்கள் வாங்கக்கூடிய பொருட்களின் விலை குறைவாக இருந்தது. அதனால் நாங்கள் பெறக்கூடிய ஊதியமும் கூட எங்களுக்கு போதுமான வாழ்க்கை செலவுக்கானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்களானால் ஒரு 1000 ரூபாவை நீங்க கடையில கொண்டே மாத்தினீர்கள் என்று சொன்னா சிலவெல்லாம் அது ஒரு கொஞ்சம் 5 செகண்ட்ல 500 ரூபாய் மாறும். 500 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு வந்துடும். 100 ரூபாயில இருந்து அந்த குறிப்பிட்ட நாள் முடிகிறதுக்கு இடையிலேயே அந்த காசு வந்து எங்களுடைய வாழ்க்கை செலவை முடித்து விடக்கூடியதாக இல்லாமல் போதுமானதாக இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சின்ன சொப்பின்ல 1000 ரூபாய்க்கு சாமான் வாங்கக்கூடிய நிலைமை வந்துட்டு என்னன்னு சொன்னா எங்களோட பொருளாதார சூழல் வந்து அவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்துல இன்றைக்கு மற்றவர்களை போல் நாங்கள் இருக்க வேண்டும், மற்றவர்களை போல் ஆடம்பரமாக எங்களினுடைய விழாக்களை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஆசைகளினாலே வாங்கக்கூடிய கடன்கள், வட்டிக்கு கடன் வாங்குதல். இன்றைக்கு அண்மையில் கூட இந்த பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். இந்த வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் அல்லது சீட்டு பிடிப்பவர்கள் கட்டாயமாக அதனை பதிவு செய்ததன் பின்னரே வந்து அதனை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த நுண்ணிதி கடன்களினுடைய மோசடி தன்மை அல்லது இந்த வட்டிக்காரர்களினுடைய மோசடி தன்மையினால் வந்து இன்னமும் சொந்தங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல குடும்பங்கள் இன்றைக்கு கூட தற்கொலை முடிவிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். அண்மையில் கூட நாங்கள் இந்த சமூக வலைதளங்களில் பார்த்திருந்தோம். ஈழத்து போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய பெண் போராளி குடும்பத்தை சேர்ந்திருந்த ஒருவர் தனது கிட்னியை வித்து தனது கடன் தொகையை அடைத்திருந்தார் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். உண்மையிலே இன்றைக்கு இவ்வாறான ஒரு கடன் சூழலிலே நாங்கள் மாட்டுப்பட்டவர்களாக இருக்கின்ற காலத்தில் எதற்காக இந்த கொண்டாட்டங்களுக்காக இந்த திண்டாட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய செலவுகளை மேற்கொள்கின்றோம் என்பதை நாங்கள் கட்டாயமாக ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழல்லே இருக்கின்றோம். ஒரு நாள் கொண்டாட்டத்திற்காக எங்களினுடைய மொத்த உழைப்பையும் சுரண்டக்கூடியதான செலவுகளை நாங்கள் மேற்கொள்ள போகின்றோமா? நான் இப்பொழுது இந்த கொண்டாட்டங்களை வெகு விமர்சையாக கொண்டாடுவதையோ அல்லது அது வந்து ஒரு நல்ல நிகழ்வாக ஞாபகத்தில் இருப்பதற்காக கொண்டாடப்படுவதையோ மறக்கவில்லை. அது அவர் கொண்டாடப்பட வேண்டும் தான். எங்களிடம் இருக்கின்ற கையிருப்பிற்கு அந்த செலவுகள் போதுமானதாக இருக்கிறதா? முன்னரெல்லாம் கூறுவார்கள் இந்த விரலுக்கு ஏற்றதுதான் வீக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. எங்களினுடைய அந்த செலவிற்கு அது போதுமானதாக இருக்கிறதா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்துவிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த கொரோனா காலத்தில எல்லாம் பார்த்தீர்களா இருந்தா 10 பேரோட கல்யாணம் சாத்தியமானது தானே. 10 பேரோட தான் அந்த கல்யாணம் செய்து நாங்கள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு கொஞ்சமா அதை செஞ்சு எங்களினுடைய செலவுகளுக்கும் அதை மட்டுப்பாடு விதித்து அதை செய்யக்கூடியதாக இருந்தது. அப்போ கொரோனா காலத்துல சாத்தியமான ஒரு விடயம் ஏனைய காலங்கள்ல ஏன் சாத்தியமாக முடியல? அதை தொடர்ச்சியா செய்கிறதுல ஏன் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது? அப்ப நாங்கள் அடுத்தவர்களுக்கு எங்களை புடம்பாட்டு காட்ட வேண்டும் அல்லது எங்களை புகைப்படம் எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொண்டாட்டங்களை வெகு விமர்சையாக செய்து இந்த கடன்களில் சிக்கிக் கொள்கின்றோமா என்பதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களினுடைய இந்த ஒரு நாள் கொண்டாட்டங்களை எங்களினுடைய வாழ்க்கையே புடம்போட மாற்றக்கூடிய ஒரு விடயமாக மாற்றாமல் எங்களிடம் இருக்கக்கூடிய கையிருப்புகளுக்கு அளவாக எங்களினுடைய செலவுகளை திட்டமிட்டு கடன்களில் சிக்கிக்கொள்ளாமல் அந்த கொண்டாட்டங்களை மேற்கொள்வது சால சிறந்ததாக அமையும். ஏனென்று சொன்னால் அந்த ஒருவரிடமே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இப்ப அண்மையிலெல்லாம் பார்த்தீர்கள்னு சொன்னால் ஒருவேளை ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணா இருப்பார், கீழே 3-4 தங்கச்சிகளோ இருந்தா 3-4 தங்கச்சிகளுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டு தான் அந்த அண்ணா திருமணம் செய்யக்கூடியவராக இருப்பார். ஆக ஒரு ஆடம்பரமாக இவ்வாறு செய்யக்கூடிய திருமணங்களினுடைய பொறுப்பு வந்து அவருடைய தலையில் பொறுப்பேற்கப்பட்டால் அவருடைய நிலையையும் நாங்கள் சிந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும். இன்றைக்கு தங்கத்தின் விலை அதிகரித்து விட்டது, வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து விட்டது. இவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஏனைய திருமண நிகழ்வுகளா இருக்கலாம், ஏனைய நிகழ்வுகளா இருக்கணும், இந்த தேவையற்ற நிகழ்வுகளை கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லம் என்று நினைக்கிறேன். ப்ரீ வெட்டிங் ஷூட், இந்த போஸ்ட் வெட்டிங் ஷூட், இப்படி வந்து எங்களினுடைய எல்லா விடயங்களையும் இந்த சமூக ஊடகத்திலே வெளிப்படுத்துவதற்காக இன்றைக்கு இந்த குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாம் பெருசா செய்யறதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கு 1 மாசத்துக்கு ஒரு ஷூட், 1வது மாசம் முடிஞ்சுது, 2வது மாசம் முடிஞ்சுது, 3வது மாசம் முடிஞ்சுதுன்னு சொல்லி அதுக்கும் தீம் பர்த்டே போட்டோ ஷூட்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு தீம் வச்சு ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டோம்னு சொன்னா இன்னொரு நாள் இன்னொரு டெஸ்டினேஷன், இன்னொரு நாள் இன்னொரு டெஸ்டினேஷன், அவர்களுடைய பிறந்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தீம் வைத்து எடுக்கக்கூடியவர்களாக இன்றைய எங்களினுடைய சொந்தங்கள் உறவுகள் எல்லாரும், நாங்களும் தான் நீங்களும் தான் எல்லாரும் அதனை செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் தேவையா, அவசியமா? எங்களினுடைய வாழ்க்கைக்கு இது
இது கட்டாயம் தேவையானதா என்பதை சொந்தங்கள் அனைவரும் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வணக்கம் தமிழொலியின் கோரிக்கையாக நாங்கள் உங்களிடம் விடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இந்த நுண்ணிதி கடன்களிலோ அல்லது இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களினுடைய கைக்குள்ளோ பிடிக்குள்ளோ சிக்கிக்கொள்ளாமல் எங்களினுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு சிறந்த முறைமையில் மேற்கொள்வதற்கு இந்த ஆடம்பர செலவுகளையும் மோகங்களையும் குறைத்து ஆனந்தமாய் வாழ்வோம் என்பதை இன்றைய வணக்கம் தமிழொலியின் கோரிக்கையாக உங்களிடம் விடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லையா அண்ணா? உண்மையிலே, அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த விசேஷங்கள் ஆடம்பரங்கள் வீண்விரயங்களை தான் அதிகமாக உருவாக்குறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஏனென்றால் உணவு முறைகளிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெரியும், இன்று உணவுகளை அவர்கள் சர்வீஸ் என்ற அடிப்படையில் வைத்தால் கூட அந்த உணவுகள் பல வீண்விரயமாக்கப்படுகிறது. ஆக்களுக்குரிய தொகைக்கேற்ற விதங்களில் உணவு இல்லை, விதம் விதமாக உணவுகளை வைக்க போன்ற பொழுது எத்தனை விதம் எத்தனை பேர் சாப்பிடுவார்கள் அல்லது எடுப்பவர்கள் எவ்வளவு தூரம் அதை முற்றுமுழுதாக சாப்பிடுவார்கள் என்கிறதெல்லாம் கேள்விக்குறி. பலருடைய தட்டுக்களை பார்த்தால் தெரியும், அல்லது இந்த குப்பை கழிவுகளை பார்த்தால் தெரியும் எவ்வளவு உணவுகள் மிஞ்சப்பட்டிருக்கும் அல்லது மிஞ்சி இருக்கும். அந்த நிலைமைகளையும் நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். என்ற உணவு சாப்பிடுவதற்கு அதை நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த போசாக்க உணவுகள் என்பதை விடுத்து அலங்காரங்களாகவும் ஆசைக்காகவும் ருசிக்காகவும் அல்லது பார்வைக்கு நாங்கள் ஹாய் ஃபேமிலி என்பதை காட்டுவதற்காகவும் தான் உணவு தயாரிப்புகள் இருக்கின்றதை ஒழிய அத்தியாவசியமான போசனைக்கான உணவு முறைகளாக அவை இல்லை என்பதும் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆகவே உணவு பரிமாற்றம் என்பதும் மேம்படுத்தப்பட வேண்டும். அது இன்று இயற்கையை நோக்கி பலரும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்கானிக் என்கிற விடயங்கள் என்று அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவை செயற்கையை தவிர்த்து இயற்கையின் ஊடாக நாங்கள் வளம் பெறுவோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்ற நேரம் வந்துவிட்டது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் எனது அன்புடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி நேர்களே.